ஹலோ வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கிருஷ்ணர் எப்படி, அதாவது பிரம்மர், சிவன், தேவர்களுடைய வேண்டுகோளின்படி கிருஷ்ணர் இந்த பூமியில் எவ்வாறு அவதரித்தார் அப்படிங்கிற விஷயத்தை 3வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கிருஷ்ணர் வருவதற்கான வேளை வந்ததும் கிரக நிலைகள் சுபமானவையாக விளங்கின. ரோகிணி என்ற நட்சத்திரத்தின் பிரபாவமும் உயர்வாக இருந்தது. இந்த நட்சத்திரம் உயர்வான பலன்களை தருவதாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது பிரம்மாவின் நேரடியான பார்வையில் உள்ளது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி நட்சத்திரங்களின் நல்லமைப்பு மட்டுமின்றி பல்வேறு கிரகங்களின் பல்வேறான நிலைகளின் காரணமாக சுபவேளை அசுபவேளை ஆகியவை ஏற்படுகின்றன. கிருஷ்ணர் பிறந்தபோது எல்லாம் சுபமாய் அமையும் வகையில் கிரகங்கள் தம்மைத்தாமே நிலைப்படுத்தி கொண்டன. அந்த வேளையில் கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு எல்லா திசைகளிலும் எங்கும் அமைதியும் செழிப்பும் நிலவின. சுபமான நட்சத்திரங்கள் வானில் காணப்பட்டன. நிலப்பரப்பில் எல்லா நகரங்களிலும் கிராமங்களிலும் எல்லோருடைய மனங்களிலும் நல்லது நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றின. நதிகளில் நீர் நிரம்பி ஓடியது. ஏரிகளில் அழகிய தாமரை மலர்கள் பூத்திருந்தன. வனங்களில் அழகிய பறவைகளும் மயில்களும் நிறைந்து காணப்பட்டன. அப்பறவைகள் இனிய குரல்களில் இசைத்தன. மயில்கள் தம் பேடுகளுடன் நடனமாடின. காற்று மிகவும் இனிதாக பல மலர்களின் நறுமணங்களை பரப்பியபடி வீசியது. எல்லாம் இவ்வாறு நல்ல முறையில் அமைந்திருக்க, ஒவ்வொருவரின் இதயத்திலும் வீற்றிருக்கும் பகவானாகிய விஷ்ணு இரவின் இருளில் தேவகியின் முன்பு முழுமுதற் கடவுளாக தோன்றினார். அவளும் ஓர் தேவதையாக தோன்றினாள். அப்போது பகவானாகிய விஷ்ணு கீழ்திசை வானில் தோன்றும் பூரண சந்திரனைப் போன்று விளங்கினார். 4 கைகளுடன், கைகளில் சங்கமும் கதையும் சக்கரமும் தாமரையும் தாங்கி, ஸ்ரீவத்ச குறியுடன் கௌஸ்துபகாரத்தை அணிந்து, மஞ்சள் பட்டாடை உடுத்தி, கார்மேகம் போல் ஒளி வீசி, வைடூரிய மகுடமும் விலைமதிப்பற்ற கங்கணங்களும் காதணிகளும் பிற ஆபரணங்களும் உடல் முழுவதும் அணிந்து, சிரசில் அடர்ந்த முடியுடன் தோன்றிய அந்த அற்புதமான குழந்தையை வசுதேவர் கண்டார். அக்குழந்தையின் அசாதாரணமான அம்சங்களைக் கண்டு வசுதேவர் ஆச்சரியத்தில் மூழ்கி போனார். புதிதாக பிறந்த குழந்தைக்கு இத்தனை அலங்காரங்களும் எப்படி ஏற்பட்டன? எனவே பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் தோன்றிவிட்டார் என்பதை அவர் புரிந்து கொண்டு பரவசமடைந்தார். ஜடவியற்கையில் கட்டுண்ட ஒரு சாதாரண உயிர்வாளியும் புறநிலை நிலையில் கம்சனின் சிறையில் கட்டுண்டிருக்கும் தனக்கு முழுமுதற் கடவுள் தன் ஆதி ரூபத்தில் அப்படியே குழந்தையாக பிறந்திருப்பதை கண்ட வசுதேவர் மிகுந்த பணிவுடன் ஆச்சரியமடைந்தார். மண்ணுலகில் எந்த குழந்தையும் 4 கைகளுடன் ஆடை ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு முழுமுதற் கடவுளின் எல்லா சிறப்புகளையும் தாங்கி தோன்றுவதில்லை. வசுதேவர் அக்குழந்தையை மீண்டும் மீண்டும் பார்த்தார். அந்த சுப வேளையை எப்படி கொண்டாடுவது என்று யோசிக்கலானார். பொதுவாக ஆண் குழந்தை பிறக்கும் போது மக்கள் குதூகலமாக கொண்டாடுகிறார்கள். நான் சிறையில் அடைபட்டிருந்தாலும் என் வீட்டில் முழுமுதற் கடவுளே தோன்றியிருக்கிறார். ஆகையால் எத்தனை கோடி வகைகளில் நான் இந்த நல்ல நேரத்தை கொண்டாட வேண்டும். அப்படியே மனசுக்குள்ளால் எண்ணிக்கிட்டே பகவானை நினச்சி பிரார்த்தனை செய்கிறாரு. அன்பான பகவானே, நீர் யார் என்பதை நான் அறிவேன். நீர் புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், எல்லா உயிர்களிலும் உறையும் பரமாத்மா, பூரண சத்தியம். உமக்கே உரித்தான நித்தியமான வடிவத்தில் நீர் தோன்றியிருப்பதை நாங்கள் நேரடியாக காண்கிறோம். நான் கம்சனிடம் அச்சம் கொண்டிருப்பதால் அந்த அச்சத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக நீர் தோன்றியிருக்கிறீர். நீர் இந்த ஜட உலகை சேர்ந்தவர் அல்ல. ஜட இயற்கையின் மீது திருஷ்டியை செலுத்திய மாத்திரத்தில் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் ஆதி புருஷர் நீரே. பண்பற்ற கம்சனையும் அவனை பின்பற்றுபவர்களையும் அழிப்பதற்காக நீர் தோன்றியுள்ளீர் என்பதை நான் அறிவேன். ஆனால் நீர் இவ்வாறு தோன்றுவீர் என்பதை அறிந்த கம்சன் உமக்கு முன் பிறந்தவர்களை, உமது மூத்த சகோதரர்களானவர்களை ஏற்கனவே கொன்றுவிட்டான். இப்போது அவன் நீர் பிறக்கும் செய்திக்காக காத்திருக்கிறான்.
அச்செய்தி கிடைத்தவுடன் எல்லா வகையான ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு உம்மை கொல்வதற்கு வருவான் என்று கூறினார். வசுதேவருடைய பிரார்த்தனை முடிஞ்ச பிறகு தேவகியும் பகவானான ஸ்ரீகிருஷ்ணரை நினச்சி பிரார்த்தனை செய்தாங்க. என் பிரபுவே, என் பணிவான வணக்கங்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நீர் வெளிப்படாத முழு சடசக்தியின் இறுதி தேக்கம். பகவானே, பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் உமது கட்டளைப்படி இயங்குகின்றன. எல்லாவற்றுக்கும் மூல இயக்குனரும் எல்லா சக்திகளின் தேக்கமும் நீரே. எனவே என் பகவானே, உக்ரசேனனின் மகனான கம்சனின் கொடிய கரங்களிலிருந்து என்னை காப்பாற்றுவீராக அப்படின்னு சொல்லி தன்னை காப்பாற்றும்படி கிருஷ்ண பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்து வேண்டின பிறகு அப்படியே தேவகி தன்னுடைய தாய் அன்பை கிருஷ்ணர்கிட்ட வெளிப்படுத்த தொடங்கினான். உங்களுடைய இந்த பரமான வடிவம் மகான்களின் தியானத்தில் மட்டும்தான் தோன்றுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் எனக்கு இப்போ இதை பார்க்கும்போது பயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பிறந்திருப்பதை அறிந்தவுடன் கம்சன் உங்களுக்கு தீங்கு செய்வதற்காக தயாராகிருப்பான். அதனால் தயவு செய்து எங்கள் கண்களில் படாமல் நீர் மறைந்திருக்க வேண்டும். அதாவது ஒரு சாதாரண குழந்தையின் வடிவத்தை மேற்கொள்ளும்படி அவள் பகவான்கிட்ட வேண்டினான். கம்சனிடம் நான் அஞ்சுவதற்கான ஒரே ஒரு காரணம் உங்களுடைய வருகை தான். என்னுடைய பகவானான மதுசூதனரே, நீர் பிறந்திருப்பதை கம்சன் அறிந்திருக்கக்கூடும். எனவே விஷ்ணுவின் சின்னங்களான சங்கு, சக்கரம், கதை, தாமரை ஆகியவற்றை தாங்கியுள்ள 4 கைகளை கொண்ட இவ்வடிவத்தை மறைத்து கொள்ளும். பிரபஞ்சத்தின் முடிவில் நீர் பிரபஞ்சம் முழுவதையும் உமது வயிற்றினுள் வைத்து கொண்டிருந்தீர். எனினும் உமது தூய கருணையால் நீர் எனது கர்ப்பத்தில் தோன்றினீர்கள். உமது பக்தர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சாதாரண மனித பிறவியைப் போல் நீர் நடந்து கொள்வது எனக்கு வியப்பாயிருக்கிறது என்று தேவகி கூறினாள். தேவகியினுடைய பிரார்த்தனையை செவியுற்று கேட்ட பகவான் கூறினார், என் அன்பார்ந்த அன்னையே, ஒரு காலத்தில் என் தந்தையான வசுதேவர் ஒரு பிரஜாபதியாக வாழ்ந்து வந்தார். நீங்கள் பிரிஜினி என்ற பெயரில் அவருக்கு மனைவியாக இருந்தீங்க. அப்போ ஜனத்தொகையை பெருக்கிறதுக்காக பிரம்மன் குழந்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள்கிட்ட கூறினார். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய புலன்களை அடக்கி பல வகையான விரதங்களை மேற்கொண்டு சில நேர்த்தியான கோரிக்கைகளை முன்வைத்து என்னை நீங்கள் வணங்குனீங்க. ஏறத்தாழ 12,000 ஆண்டுகள் கடும் தவம் செய்து எனக்கு பக்தி தொண்டாற்றி உங்கள் மனசில் எப்போதும் என்னையே எண்ணிக்கொண்டிருந்ததுனால நான் உங்கள் முன்னால் பிரசன்னமானேன். அதுக்கப்புறம் நான் உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக இதே உருவில் உங்களுடைய முன்னால் தோன்றி வேண்டிய வரத்தை கேட்கும்படி சொன்னேன். நான் உங்கள் கண்ணு முன்னே நேரடியாக தோன்றின பிறகும் எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்காம நான் உங்களுக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க. அதனால் நான் உங்களுக்கு அந்த வரத்தை தந்தேன். அதே போல் நான் உங்களுக்கு 3 முறை மகனாக பிறப்பதாக வரம் தந்திருந்தேன். அதில் முதல் முறையாக பிரிஜினி சூபாவின் மகனாக பிரிஜினி கர்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் நான் தோன்றியிருந்தேன். 2வது முறையாக பார்த்தீங்கன்னா கல்ப காலத்தில் நீங்கள் அதிதியாகவும் கச்சியப்பராகவும் பிறந்தீங்க. நான் உபேந்திரன் என்ற பெயரில் உங்களுக்கு பிள்ளையாக பிறந்தேன். அப்போது என் உருவம் மிக குறுகிய உருவமாக இருந்ததுனால என்னை வாமன தேவர்னு அழைச்சாங்க. 3வது முறையாக தேவகி வசுதேவராகிய உங்களுக்கு கிருஷ்ணர் என்ற பெயரில் நான் பிறந்திருக்கேன். புருஷோத்தமனாகிய நானே உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்த உலகத்தில் நான் விஷ்ணு வடிவில் தோன்றியிருக்கேன். நான் ஒரு சாதாரண குழந்தையாக பிறந்திருக்க முடியும். ஆனால் முழுமுதற் கடவுளான நானே உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. என் அருமை தாய் தந்தையரே, என்னை நீங்கள் பல முறை மிகுந்த அன்புடன் உங்களுடைய குழந்தையாக வளர்த்திருக்கிறீங்க. எனவே நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் கடமையை நீங்கள் செவ்வனே செய்திருப்பதால் இம்முறை நிச்சயமாக நான் உங்களை விட்டு செல்ல மீண்டும் கடவுளிடம் செல்ல அனுமதிக்கிறேன். என்னை பற்றி நீங்கள் மிகவும் கவலைப்பட்டிருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் கம்சன் மீது எவ்வளவு அச்சம் கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் என்னை கோகுலத்துக்கு உடனடியாக எடுத்து சென்று யசோதாவுக்கு பிறந்திருக்கு இல்லையா பெண் குழந்தை, அதுக்கு பதிலாக என்னை வைத்து விடும்படி நான் உங்களுக்கு கட்டளையிடுறேன். இப்படி தன்னுடைய தாய் தந்தையரிடம் கூறிட்டு பகவான் தன்னை ஒரு சாதாரண குழந்தையாக மாற்றி அப்படியே மௌனமானார்.
கடவுளுடைய கட்டளைப்படி வசுதேவர் வந்து தன்னுடைய மகனை பிரசவ அறையிலிருந்து எடுக்க முயற்சி செய்தார். அப்படி எடுக்க முயற்சி செய்யக்கூடிய அதே நேரத்தில் நந்தனுக்கும் யசோதைக்கும் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதாவது அந்த அந்த பெண் குழந்தை யாருன்னா, பகவானுடைய உள்ளுறை சக்தியான யோக மாயை. அந்த யோக மாயை தான் வந்து இப்போ பெண்ணாக பிறந்திருக்காங்க. அந்த யோக மாயையினுடைய அதீத சக்தியால் கம்சனுடைய அரண்மனையில் இருந்தவங்க எல்லாருமே, குறிப்பாக வாயிற்காப்பாளன் ஆழ்ந்து உறங்கிட்டான். கதவுகள் வந்து தாளிடப்பட்டு இருந்துச்சு, சங்கிலிகளால் வந்து பிணைக்கப்பட்டு இருந்தது. அது எல்லாமே தாமாகவே திறந்துடுச்சு. வசுதேவர் வந்து வெளியே வந்து பார்க்குறாரு. வெளியே வந்து பார்க்கும்போது இரவு நேரம் இல்லையா, அதனால் வெளியில எல்லாம் பார்த்தா ஃபுல்லாக இருள் படர்ந்துருந்துருச்சு. இருந்தாலும் வசுதேவர் வந்து கிருஷ்ணரை வந்து தன்னுடைய மடியில் எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து பார்க்குறாரு. வெளியில் வந்தார். வெளியில் வந்ததுமே டக்குனு பார்த்திங்கன்னா, அந்த சூரிய வெளிச்சத்தில் வந்து இருப்பது போல் வெளியில் இருட்டெல்லாம் மறைஞ்சி சூரிய வெளிச்சம் போல் காணப்பட்டிருக்கு. அப்படியே அந்த வெளிச்சத்தில் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா, பெரிய இடி இடித்து பலமாக மழை பெய்ய தொடங்கிடுச்சு. அப்படி கொட்டும் மழையில் வந்து வசுதேவர் வந்து கிருஷ்ணரை சுமந்துட்டு வர்றாரு. அந்த மழையினால் வந்து எந்த இடைஞ்சலும் வந்து கிருஷ்ணருக்கு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுனால சேஷன் வந்து தன்னுடைய விரிந்த படத்தை வந்து குடையாக பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. வசுதேவர் வந்து யமுனை ஆற்றின் கரைக்கு வந்தாச்சு. யமுனை ஆற்றில் பார்த்தா மிகப்பெரிய அலைகள் வந்து ஆர்ப்பரித்து கொண்டிருக்கு. நீர்ப்பரப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நுரை பொங்கி அப்படியே வழியுது. அப்போ அது அலைகள் எல்லாம் கொந்தளிச்சிருக்கிறதுனால வசுதேவருக்கு வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அப்போ வசுதேவர் வந்து அந்த நதியை வந்து எளிமையாக கடந்து போகணும். அப்போ எளிமையாக கடந்து போகிறதுக்காக அந்த நதி தன்னுடைய மத்தியில் வந்து பிளவை ஏற்படுத்தி அவருக்கு வந்து எளிமையாக போகிறதுக்காக வழி கொடுத்தது. இப்படி வசுதேவர் வந்து இக்கட்டான சூழ்நிலைகளெல்லாம் கடந்து யமுனை நதிக்கரையை வந்து கடந்து கோகுலத்தில் இருந்த மகாராஜாவான நந்தருடைய அரண்மனையை வந்து சென்றடைந்து அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, கோபாலர்கள் எல்லாருமே வந்து நல்ல ஆழ்ந்த நித்திரையில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள கோபாலர்கள் எல்லாம் வந்து ஆழ்ந்த நித்திரையில் வந்து தூங்கிட்டு இருந்ததுனால அந்த சூழ்நிலையை வந்து வசுதேவர் வந்து பயன்படுத்தி யசோதனுடைய வீட்டுக்குள்ளார போனார். எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் யசோதனுடைய அறைக்குள்ளார போய் அவர் கொண்டு வந்த ஆண் குழந்தையை வந்து அங்கே வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கிட்டு சத்தமே இல்லாமல் வெளியே வந்துட்டார். யசோதைக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராதபடி சத்தமே இல்லாமல் பெண் குழந்தையை எடுத்துகிட்டு வந்து வசுதேவர் வந்து வெளியே வந்துட்டார். இப்போ என்ன செய்யணும், திரும்பவும் கம்சனுடைய சிறைச்சாலைக்கு போகணும். சரியா? அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, திரும்பவும் வந்து சிறைக்கு போகிறாரு. சிறையில் போய் அப்படியே எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அந்த விலங்குகள் பூட்டப்பட்டிருந்தது இல்லையா, அந்த விலங்குகளை திரும்பவும் எடுத்து அவர் வந்து தன்னை பூட்டிக்கிட்டு அப்படியே எந்த ஒரு சந்தேகமும் கம்சனுக்கு வராத அளவுக்கு அங்கேயே இருந்துட்டாராம். யசோதைக்கு வந்து தனக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஆனால் அது என்ன குழந்தை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க பார்க்கல. ஏன்னா இந்த மகப்பேறு, அதாவது பிரசவத்தினுடைய காரணமாக ரொம்ப சோர்வாக இருந்திருக்காங்க. அந்த சோர்வின் காரணமாக வந்து நல்லா ஆழ்ந்து உறங்கிட்டாங்க. ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாங்கல்ல, இப்போ வந்து ஆழ்ந்த உறக்கம் எல்லாம் கலைந்து தூங்கி எழும்பியாச்சு. எழும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறந்தது வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை. நண்பர்களே, இதோட அத்தியாயம் 3 வந்து இங்கே முடிவடைகிறது. அடுத்தது அத்தியாயம் 4 வந்து அதாவது யோக மாயை வந்து யாருக்கு குழந்தையாக பிறந்தா, கிருஷ்ணர் வந்து எங்கே போய் பிறந்தார், கம்சனுக்கு வந்து இந்த செய்திகளெல்லாம் எப்படி தெரிந்து கம்சன் வந்து என்னென்ன அட்டூழியங்கள் செய்தான் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் வந்து நாம் 4வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.